வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் முனைவர் நடராஜ் ஒட்டஞ்சத்திலிருந்து பேசுகிறேன். குரு பிரம்மா அஸ்ட்ரோ சேனலுக்காக இது ஒரு கொதனை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ புதிய ஒரு வீடியோ போடுறோம். வணக்கம். சடங்குக்கும் முகூர்த்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? எல்லா சடங்குகளுமே முகூர்த்தத்தில் தான் நடக்குது. ஆனால் இதுக்கு உள்ள தொடர்பு சம்பந்தம் என்ன? பரணி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? தாய்மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்துறாங்க. தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யறாங்க. இதுவும் சடங்கு தானா? இந்த சடங்கு அவசியமா? இப்போ முகூர்த்தம்ங்கிறது இப்போ இயற்கையோடு இணைந்த ஒரு நிகழ்வு. இப்போ மிருகங்களும் பூச்சிகள்லாம் அதுகளுக்கு இயற்கையோடு இணைந்து தான் ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்குது. பிச்சித்தீவில் பெலாலன்னு ஒரு புழு வகை இருக்குதான். அது என்ன பண்ணுதுன்னா, குறிப்பிட்ட மாதங்களில் சூரியகணம் சந்திரகணத்தில் தான் இனப்பெருக்கம், முட்டை, குஞ்சு பொரித்தல், இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. குறிப்பிட்ட நவம்பர் மாதங்களில் இந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் தான். எப்படி ஒரு விதையை போட்டால் பூமியில் சூரியனுடைய கதிர் முளைக்க வைக்குதோ, இதுக்கெல்லாம் சடங்கு முகூர்த்தம்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. இது நடக்கிறனால நம்ம எப்படி அறுவடை நாள், முகூர்த்த நாள், பொங்கலுக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதானது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்டீங்க, பரணி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கூடுமா வேண்டாமான்னு சொல்லி. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை என்பது மருத்துவமனைக்கு செல்லணும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுவதெல்லாம் டாக்டர் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஒரு வைத்தியத்துக்கு போகிறோம். அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமைக்கு போகலாம். செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்படுகிறது அந்த காலங்களில். அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இது மருந்து நம்மளாக மருந்து எடுத்துக்கிறோம்னா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை. அல்லது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் தேதி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு ஆப்ரேஷன் முதல் நாள் வாங்குங்கிறார். நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போயிடலாம். இல்லை புதன் வியாழன் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீடம் சித்திரை அவிட்டே வந்ததுன்னா அந்த நாளில் பார்த்து போய்க்கலாம். இப்போ மருத்துவமனை மருந்து சாப்பிடுவது, இப்போ இங்கேயும் பாருங்கள், உடம்பை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தேவைப்படுது. இங்கேயும் செவ்வாய் நமக்கு தேவைப்படுது. ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோவில் செவ்வாய் தேவையா இல்லையான்னு பார்த்தேன். எதுக்கு மருத்துவமனைக்கு போகிறோம்? உடம்பை க்யூர் பண்ண போகிறோம். அப்போ செவ்வாய் அங்கே தேவைப்படுது. அதனால தான் செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு அனுமதிக்கப்படுகிறது. அந்த காலங்களில் ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு பெர்மிஷன் கொடுக்குது. அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான தகவல். அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். சடங்குங்கிறது எப்படி ஆச்சுன்னு கேட்டால், சில தொன்று ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்குவது அது கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு தான் ஒரு சாமியார் அல்லது ஒரு குரு ஒரு பூனை வளர்த்துனார். ஒரு சின்ன கதை தான். எல்லா பட்டிமன்றத்திலும் பேசக்கூடிய ஒரு கதை தான். ஒரு பூனை வளர்த்துறாரு. அதாவது பாடம் நடத்திட்டு இருக்காரு. குரு எல்லாம் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வரும்போது அந்த பூனை சத்தம் போட்டுட்டு குறுக்கும் போயிட்டே இருந்திருக்குது. இது தொந்தரவாக இருக்கிறதுனால அந்த சட்டாம்பிள்ளையை கூப்பிட்டு பூனையை பிடிச்சி கட்டி வைப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு பூனையை கட்டி வச்சிடுறாங்க. பாடம் நடத்துகிறாரு. இது ரெகுலராக நடக்குது. அப்போ காலையில் வரவன் தண்ணி எடுத்து வைப்பேன், அதை எடுத்து வைப்பேன், தொடச்சி வைப்பேன். ஒரு ஆள் இது பண்ணுவேன். நேரம் வந்தது இந்த பூனையை பிடிச்சி கட்டி வைப்பேன். இது ஒரு தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்குது. காலங்கள் வருடங்கள் ஓடுது. இந்த குருவும் சாமியாராக அந்த குருவை இறந்து போயிடுறாரு. அந்த பூனையும் செத்து போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் குருகுலம் மூடிட்டு திருப்பி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குருகுலத்தில் மூத்த மாணவர் சட்டாம்பிள்ளைன்னு சொல்கிறவர் திருப்பி குருகுலத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்த அந்த பேரில் தொடர்ந்து வரணுங்கிற மாதிரி. அப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம குரு என்னென்ன பண்ணார், பாடமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சடங்குகள்ங்கிற மாதிரி என்னென்ன செய்யணும்ல, அந்த காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறது, அதெல்லாம் இதை பண்ணார். பூவை முதல்ல போட்டாரா கடைசியில் போட்டாரா, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். முக்கியமான ஒன்று மறந்துட்டேன். பூனை இல்லையாப்பா அப்படின்னேன். பூனை இல்லை. அப்புறம் இல்லைன்னா எங்கேயோ போய் பிடிச்சிட்டு வாங்கிறேன். ஒரு பூனையை பிடிச்சி அது மூலையில் கட்டி வைக்கிறேன். எதுக்குங்க அப்படின்னேன். இல்லை எங்கள் ஆச்சாரியார் நடத்தும்போது பூனையை கட்டி வச்சு தான் நடத்தினாருன்னாரு.
அப்போ அந்த அர்த்தத்தில் தான் இப்போ சடங்குகள்லாம் வந்துருச்சு. அது அந்த அடிப்படையில் சடங்குகள் வரும்பொழுது இப்போ உங்கள் கேள்வியிலே ஒரு பதிலை பாருங்க. முகூர்த்தம் என்பது சில திட்டமிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நம்மளா தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் முகூர்த்தம். திட்டமிட்ட நிகழ்ச்சி எது? திருமணம், திருமணம், வளை பெயர் சூட்டல், வளகாப்பு, இதெல்லாம் இது வந்து எல்லாமே வந்து திட்டமிடல். இதுகளை நீங்கள் முகூர்த்தம் பார்த்துக்குங்க. பஞ்சாங்கத்திலையும் முகூர்த்தம் முறம் போட்டிருக்காங்க. சடங்குகள்ங்கிறது என்னன்னா, சடங்கு செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா நானே இவ்வளோ பேசிட்டு நாளைக்கு எல்லாரும் வாங்க நீங்கள் கும்பிடுன்னு நம்மளும் செய்யத்தான் போகிறோம். அது மாதிரி என்னன்னா, சடங்குகள்ங்கிறது என்னன்னா, ஒரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யும்போது, அது ஒரு நித்திய கர்மா. எப்படி காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், வைக்கிறோம், சாப்பிட்றோம், அதுக்கு மாரி தான் வேலையை தொடங்குறோம். இது ஒரு சடங்கு தான் அது. சடங்குங்கிறது தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. இது நித்திய கர்மா. தினம் செய்யக்கூடிய ஒரு வேலை. இத வந்து சடங்கு மாரி சொல்லிட்டு சில இப்ப நீங்க சட்டமன்றத்திலே பாருங்க, சட்டப்படி வேற, மரபுப்படி வேற அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து மரபுன்னா தொன்று தொட்டு வரக்கூடியது. இதுக்கு சட்டம் கிடையாது. கோர்ட்ல போட்டா செல்லாது. கோர்ட்டுக்கு சட்டம் மட்டும் தான் செல்லும். அப்ப இந்த கான்ட்ரோவர்சி தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடங்கள்ல வளர்ந்துட்டு இருக்குது. ஒண்ணும் வேண்டாம். அ பூர்வீகத்தில சொத்து அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு தான் சொத்துரிமை, பெண்களுக்கு இல்ல. ஆனா அந்த வீட்ல என்னைக்கு இருந்தாலும் பெண் உரிமை கொண்டாடிக்கிட்டே இருப்பா. ஏன்னா என்னுடைய பிறந்த வீடு என்னன்னு. அந்த மாரி தான் அது மரபு, சடங்குங்க மாரி. இல்லல்ல அப்ப அதுக்காகத்தான் சில ஒரு தொடர்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி திருமணம் பண்ணா இவங்க இப்படி பண்ணணும். இறந்து போனா இவங்க தான் வந்து இந்த பூ என்ன இந்த இத எடுத்து ஊத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாரி. இதெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து தொன்று தொட்டு செய்யக்கூடியது சடங்காக மாறிடுச்சுங்கிறது தான். சார், பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் ஏன் கூடாதுன்னு சொல்றாங்க? இது 2ம் யமனுக்கும் நெருப்புக்கும் தேவதையா இருப்பதனால் சுப நிகழ்ச்சியில் தவிர்க்கப்படுகிறது. இது யாரும் வழக்குல பார்க்கறதில்ல. இது ஐய்யயோ! பரணி நட்சத்திரம் எல்லா நாளும் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, எது தொந்தரவா இருக்கோ அத வணங்கிட்டா போதுமானது. அவ்வளோதான் இதில உள்ளது. இப்ப யமனையும், நெருப்பையும் எப்படின்னா, நெருப்ப வணங்குறது எப்படி பஞ்சகம்ங்கிற விஷயத்தில இத்தன விஷயங்கள் வரும்பொழுது, அத பிரிச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள சரி பண்றோமோ, அதே தான் இது. நெருப்பா தண்ணி வச்சு அமுத்திக்க, அக்னியா சந்தனத்த வச்சு வச்சுக்க, அப்படின்னு எப்படி பஞ்சகத்தில சொன்னோமோ, அதே மாரி இந்த மாரி நெருப்பு இதுகளுக்கு செய்யக்கூடாது. அதாவது கூடுமான வரைக்கும் இந்த தேதி வந்தா, வேற தேதி இருக்கும்போது அத எடுத்துக்கலாம். இதுதான் வருது, முக்கியமான தேதி வரும்போது இத எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்லும்போது, நீங்க சொன்ன திருமணம் இந்த மாரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து, அ குறிப்பிட்ட நேரம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாரி அப்படி ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில இந்த பரணி நட்சத்திரமோ, கிருத்திகை நட்சத்திரமோ எடுத்துக்கலாம். அந்த நாள்ல வரும்பொழுது. அல்லது அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணலாம். ஆனா இன்னொரு விஷயத்துக்கு அத நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாளுமே வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஆண்டு நிறைவு. ம். பிறந்த நாள். பிறந்தநாள் கொண்டாடுறது. அடுத்தது வந்து 60 வயசு வந்தா சஷ்டி பூர்த்தி, பீம சாந்தி, 80, 90 இதுகளுக்கெல்லாம் செய்யக்கூடியது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் செய்யணும். அன்னைக்கு வந்து ம அஷ்டமியா இருந்தாலும், நவமியா இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க என்ன இதில இருந்தாங்களோ அதுதான் நம்ம எடுக்கணும். அன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரமோ, கிருத்திகை நட்சத்திரம் தான் ஐய்யயோ! ஜோசியத்தில போட்டிருக்கு நம்ம செய்யாம விட்டுறக்கூடாது. இதுதான் அதில. எப்பயுமே ஒரு சில விதிவிலக்கு வரும்போது முரண்பாடுகள் சிலது வந்துருது. அதுதான் அதில நம்ம மெயினா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்ப சார், நீ அப்படி பார்த்தா இப்ப இந்த தாய்மாமா மடியில வச்சு காது குத்துறாங்க. எல்லா சீர்வரிசை அது எல்லாம் சடங்கு தான். இது சடங்கு. தாய்மாமன் மடியில வச்சுன்னா காது குத்துறதுக்கு தான் அப்படி பண்றாங்க. இங்க ஆ. எங்க ஏரியாவுல அந்த மாரி பண்றாங்க. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வளர்ந்ததுலேருந்து அம்மாவுக்கு அடுத்தபடியா அ இப்ப நாங்கலாம் அப்படி எங்க அக்காலாம் நெறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நாங்கலாம் எல்லாம் தூக்கி வளர்த்துறோம். அதுகளுக்கு வந்து அந்த தாய்க்கு அடுத்தபடியா அந்த மாமன் நானு, மாமன் எல்லாமே வந்து எடுத்து வளர்த்துறோம். இவங்கலாம் பண்ணும்போது குழந்தைய ஈஸியா ஒட்டிக்கும். ம். அம்மாவ விட மாமன் ஒட்டிக்கும். எங்க கூட்டிட்டு போவாங்க. சைக்கிள்ல அங்கேயும் கூட்டிட்டு சின்ன வயசுலேருந்து வளர ஒரு மரியாதையா போயிருது. இது வந்து தாய்மாமன் அந்த குழந்தைக்கு ஒரு காது குத்தணும். காது குத்தும்போது வலிக்கும். இது சாதாரண இதான். அந்த நேரத்தில அம்மாக்காரி மடியில உட்கார வைக்க முடியாது. அது எல்லாம் வந்தவங்கள கவனிக்கிற வேலைய பார்க்கணும். அதனால யார்ட்ட அடுத்து உட்காரணும்னா, மாமன் அழுகாம இருக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு வாழைப்பழத்த கையில குடுத்தா, எல்லார்கிட்டயும் அழுகுற குழந்தை மாமன்கிட்ட கொஞ்சம் அழுகை கம்மியா இருக்கு. அதனால மடியில உட்கார வச்சிருக்காங்க. இத தவிர்த்து வேற எதுவுமே வந்ததில்ல. இது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாணிக்கிரணம்னு சொல்லி ஆமா சார். கன்னிகாதானம். அ அதாவது அப்படி அப்பா அப்பா மடியில வச்சு மணப்பெண்ண வந்து திருமணம் செய்றது. அப்பா ஆமா. மடியில உட்கார வச்சு செய்வாங்க. அதான் அதேதான். ஆ. கன்னியாதானம்னு சொல்றது ஆ. அதான். ஆ. அது அது இதே அடிப்படையில வந்தது தான். ஓ! சரி. 2வது வந்து, அது இன்னைக்கு தொடரணுமா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் நம்மளுக்கு. சரி. காரணத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அத செய்யலாம் வேண்டாங்கிற மாரி எடுத்துக்கணும்.
நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து கல்யாணம் வந்து பால்ய விவாகம் நடந்தது. 5 வயசு, 8 வயசு, 10 வயசு இந்த மாதிரி காலங்களில் தான் திருமணம் நடந்தது. அந்த காலங்களில் நடக்கும்போது பெண்ணு சின்ன பிள்ளையா இருந்திருக்கேன். அன்னைக்கு விசேஷம் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் கூட்டத்த பார்த்து மிரட்சியும், பயமும், ஒரு தயக்கமும் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அது வந்து சரி அந்த நேரத்தில என்ன செய்றது அப்படிங்கிறதுக்காக குழந்தைய வந்து தாலி கட்டுறாங்க, ஒரு இதா இருக்குன்னு சொல்லி, அது எப்படி தாய்மாமன் மடியில உட்காந்து அந்த கூட்டத்தினுடைய மிரட்சி, ஒரு படபடப்பு எல்லாரையும் கண்டு குழந்தைங்க மிரண்டக்கூடாதுங்கிறதுக்காக உட்கார வச்சோமோ, அதே மாரி தந்தை மடியில வச்சு, தந்தை தானம் பண்ற மாரி வச்சாங்க. அது அன்னைக்கு சின்ன வயசு தந்தைக்கே செஞ்சிருக்கேன். இதுக்கு 5 வயசு, 8 வயசா இருக்கும் பால்ய விவாகம்னு சொல்லி. அது ஈஸியா இருந்துச்சு. தானம் பண்ணணும்னு வச்சிருந்தாங்க. அத போய் இன்னைக்கு புடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு 30 வயசாகி பிள்ளைக்கு கல்யாணம் இல்ல இத்தாச்சோடு இருக்குது. அப்பா அப்பா வந்து ஒல்லியா இருக்காரு. இது உட்கார்ந்து எந்திரிக்கக்குள்ள அப்பா கிறுகிறுன்னு விழுந்துருவாரு. இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் வந்து காலங்கள் வரும்போது நம்ம சௌரியத்துக்கு எப்படி வாஸ்துன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம சௌரியத்துக்கு தான் வீடு கட்டி போயிருக்கிறோம். அதுதான் அதில முக்கியம்னு பார்க்கணுமே தவிர, ஒரே பிடித்த பிடிவாதமா சடங்குபடி மாறக்கூடாதுங்கிறதுக்காக, செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இது. இதில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிவி சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், கொஞ்ச நாள் யாராலும் இறந்து போனாங்கன்னா, தீச்சட்டி எடுத்துட்டு போறத பார்த்துருப்பீங்க. ஆமா சார். தீச்சட்டி கொண்டு போவாங்க. ஆமா. அது அடிப்படை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கிராமம் இல்ல முன்னலாம் கரண்ட் மின்சார வசதி இல்லாத ஒரு காலத்தில, ஒரு ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்ததுன்னா, அது சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். அப்ப இரவு நேரத்தில அன்டயத்தில இறந்துருவாங்க. அது பிளேக்கு, காலராலாம் வரும்பொழுதெல்லாம் கொத்து கொத்தா மரணம் இருக்கு. போயிட்டு வரும்போது அடுத்தது போவாங்க. அப்ப கொண்டு போகும்போது தீப்பந்தம் தான் பிடிப்பாங்க அன்னைக்கு. இந்த தீப்பந்தத்த பிடிக்கிறதுக்கு அங்க போய் காட்டுல ரொம்ப நேரம் இருக்கணுமேங்கிறதுக்காக, ஒரு ஆள் சீமெண்ண வச்சிருப்பேன். இன்னொரு ஆள் வந்து அந்த கங்கு தான் மெயின் அங்க. இப்ப தான் கொஞ்சம் பெரிய பணக்கார வீடுகள்ல தான் தீப்பெட்டியே இருக்கு. ம், ம். அப்ப வந்து தீப்பெட்டி எல்லார் வீட்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. கங்கு தான் வாங்கிக்குவாங்க. அம்மா ஆத்தா கொஞ்சம் கங்கு குடு அப்படிம்பாங்க. இது கங்குன்னு குடுத்தா என் ஊருக்கு போயிட்டாங்களா, மக ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா 4 நாளா அடுப்பு பத்த வைக்கலையான்னு சொல்லி, இந்த கங்கு கொண்டு வச்சு தான் அடுத்த வீட்ல பத்த வைப்பாங்களே தவிர, எல்லா வீடுகள்லயும் கங்கு தான் முக்கியம். அந்த தீக்கங்க சட்டியில வச்சுக்கிட்டு போறதுக்காக, அது சுடுங்கிறதுக்காக ஒரு குச்சிய வச்சு கட்டி கையில புடிச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப இன்னைக்கு வந்து அது தேவையில்ல. மின்மயம் லைட் வச்சிருக்கேன், பேட்டரி லைட்டு, டார்ச்சு எல்லாம் வந்து சொல்லப்போனா மின்மயானமே வந்துருச்சு. அழகா போய் போட்டது. இவன் இந்த நேரத்தில இன்னும் சட்டி புடிச்சு சினிமா, சீரியல் காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப இது சடங்குன்னு எடுத்தீங்கன்னா, இத நம்மளும் ஃபாலோ பண்ணலாமா? வேண்டாமா? இதான் இதில நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. இது வந்து ஒரு சடங்குன்னு நெனச்சுக்கிட்டு, அது கேட்டா மூட நம்பிக்கை, பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவேன். நம்மளா தான் பக்குவமா இப்ப நம்ம சின்ன வயசா இருந்தா சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க இதே வீடியோவ நீங்க போடுறதுக்கு, நான் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஒரு முனைவர் நெறைய பக்கம் போயிட்டாரு. அனுபவங்கள் இருக்கு. முனைவர்ங்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. முனைவர்ங்கிறது கல்லூரியில படிச்சேன், வாங்குனேன். அதுக்கான தீசிஸ் முனைந்து உட்காந்துருந்தேன். அத பண்ணேன். அது வேற. இருந்தாலும் அனுபவங்கள் இருக்குல்ல. செ கிராமங்கள்ல இப்ப 70 வயசு ஆகுதுன்னா, எனக்கு 10 வயசுலேருந்து இந்த விஷயங்கள கண்கூடா பார்த்துருக்கேன். அதனால அந்த சொல்லும்போது நம்ம இது தேவையான்னு சொன்னா எடுபடும். நீங்க சொல்லும்போது உங்க வயசு என்ன எடுபடுமாங்கிற மாரி இருக்குது. அதனால சொல்றவங்க சொன்னா தான் அது எடுபடுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் சடங்குகளும் முகூர்த்தங்கிறதுக்கு இதுதான் அதனுடைய இது. அதுதான் மின்மயானம் வந்ததுக்கு பிறகு இன்னும் போய் அ அத புடிச்சு தொட்டிக்கிட்டு இருக்கான்னா, இதோட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்ன. குருபலம்னு சொல்லி ஒரு வீடியோ ஆமா போட்டேன். சார். ஆமா. அதில இதைத்தான் சொன்னேன் நானு. குருபலங்கிறது பெண்களுக்கு கருவை தாங்கக்கூடிய பலம் இருக்காங்கிறத இந்த தொடர் போட்டேன். கருவை தாங்கக்கூடிய பலம் இருக்கான்னு சொல்லி, கருபலம்ங்கிறது தான் குருபலம்னு வந்து ஒரு வீடியோ போட்டோம். அதான் அது தனியா நம்ம சேனல்ல போய் பார்த்தாங்கன்னா தெரியும். இப்ப நம்மளுக்கு வந்து ஆண்கள் ஜாதகத்த குடுத்து குருபலன் இருக்கான்னு கேட்டா, நம்ம ஜோசியக்காரர் மனசுக்குள்ள என்ன நினைப்பான்? சிரிப்பான். சரி இருந்தாலும் அவர் தப்பா நினைச்சுக்காருங்கக்கா. இல்லைங்க. அது 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 குருபலன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. இதான் 2க்கு 5 குரு வருது. போங்கன்னு நம்மளே அறியாம இந்த குழந்தைகளுக்கு அழுகை மறக்கறதுக்கு இது காமிக்கிற மாரி தான் காமிக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்மளும் சில நேரத்தில நீக்கு போகா போய் தான் ஜோசியம் பலன் சொல்ல வேண்டியது இருக்கு. மக்கள வந்து ஒண்ணும் தெரியாத சொல்லிற முடியாது. ஏன்னா நீ ரொம்ப படிச்சு வந்துட்டாம்பாங்க. அவ்வளோதான். ஜோசியம் சொல்றப்ப தான் நம்ம விவரம் தெரிஞ்ச ஆளு. கடை வீதிக்கு போனோம்னா, ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்னா, அவன் சொல்றத தான் நம்ம போடணும் வைக்கணும். இப்படிலாம் மாறிக்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு சொல்லக்கூடிய பக்குவமா சொல்லி ஆனா நாளாவட்டத்தில அதெல்லாம் மாறிரும். இப்ப நான் ஒரு படம் எடுத்தேன்னா அத போய் சொல்லுவேனா, இது நீங்க போய் இன்னும் மின்மயானத்துக்கு போய் இந்த தீச்சட்டி தூக்கிட்டு போற வேலையெல்லாம் வருமா அது? அதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாரி என்ன தேவையோ அத பயன்படுத்திக்கிட்டா போதுமானது. தொன்று தொட்டு முடியாத பழக்கங்கள் தான் அந்த மாரி அதத்தான் இப்போ மூட பழக்கவழக்கம்னு எல்லாம் சொல்றாங்க அது. கொஞ்சம் விவரமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க எல்லாரும். அத வச்சு தான் நெறைய பேர் ஏமாத்துறேன். ஏமாத்துறேன்னா மந்திரவாதிகள்லாம் பாருங்க,
பாஸ்பரஸ் வாய்க்குள்ள வச்சு துப்புனா தீ வருதுன்னு பண்ணுற மாதிரி இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் போகிறதா. அது நம்ம வந்து சடங்குகளை வந்து தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்தினா போதுங்கிறதா. இது மக்கள் கொஞ்சம் உணரணுது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டு நம்ம. சடங்கை பத்தி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.